ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு, எத்தனை ரஃபேல் விமானம் வந்து வீழ்த்தப்பட்டது, அது நம்மளுடைய லாஸ் இல்லையா? இதுக்கு பதில் சொன்னால் மோடி என்கின்ற பிம்பம் இருக்கு இல்லையா, அது உடஞ்சி போயிடும், காணாமல் போயிடும். இத்தனை நாள் போலியாக கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு உருவம் இருக்கு இல்லையா, 56 இன்ச்சு, அவர் நினச்சா வெளிநாட்டு போகிற கூட நிறுத்திடுவார் அப்படின்னாலாம் வந்து போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் வந்து உடஞ்சிடும். யார் அதை தாக்கினா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. பாகிஸ்தான் அரசு தாக்கியதா அல்லது தீவிரவாத குழுக்கள் தாக்கியதாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக வரும். அப்போ மோடி தலைமையிலான இந்த ஆட்சிங்கிறது எந்த அளவிற்கு நாட்டினுடைய பாதுகாப்பை அலட்சியப்படுத்தி இருக்கிறது. இதுல என்ன சாதகமாயிரும் சொல்றாங்க, இது சொன்னா எதிரிக்கு சாதகமாயிரும். எதிரிக்கு சாதகமா ஏங்க, எத்தனை அடிச்சோன்னு எதிரிக்கு தெரியும்ல. இப்ப நீ சொல்றதுனால எதிரிக்கு சாதகம் கிடையாது, நாட்டு மக்கள் கிட்ட இவரு அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அதாவது இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போய் இந்த பட்டன் அமைக்கினா குண்டு விழுந்துருங்கும் போது அப்ப பாகிஸ்தான் அரசுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. முதல்ல சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? தேவையே இல்லையேங்க. பாகிஸ்தான் தான் தீவிரவாத கும்பலே உருவாக்குது, அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்க தான் இந்தியாவுக்குள்ள கலவரம் மூலமாக இந்தியாவினுடைய நிம்மதியை கெடுக்கணும், பாதுகாப்பை கெடுக்கணும்னு அனுப்புகிறாங்கன்னு நீங்களே சொல்லிட்டு இது நீங்களே எதுக்கு பாகிஸ்தான் கிட்ட சொல்கிறீங்க? இந்த கேள்வி வருது இல்லை. மக்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, எதுக்கும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. பாசிட்டிவ்க்கு மட்டும் 56 இன்ச்சு நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்களே ஏங்க. இப்போது இதுக்கு வந்து பிரதமர் மோடிக்கு வந்து மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கட் அவுட் வைக்கிறீங்களே, வெக்கமா இல்லை? பிஜேபி சங்கி கும்பலுக்கு அசிங்கமா இல்லை? எதிரி நாட்டுக்கே நீ வந்து போய் தகவல் சொல்கிறனா நீ யாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுதான் சொல்கிறோம், இந்துத்துவ கும்பலில் பிஜேபி ஆதரவாளர்களாக சுற்றின கும்பலில் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்களே பாகிஸ்தானுக்கும் உளவு சொல்லி பிடிபட்டிருக்கிறார்கள் சார். நான் இருக்கிற ஆதாரங்களை வச்சு தான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆன்டி. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ரஃபேல் விமானங்கள் எத்தனை வீழ்ந்தது, எத்தனை வீழ்த்தப்பட்டது? ஏன்னா நீங்கள் தாக்குதல் நடப்பதற்கு முன்பே பாகிஸ்தான்கிட்ட ஏன் அந்த தகவலை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு சரமாரியான கேள்விகளை ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறாரு. அமைச்சர் ஜெய்சங்கர் ஏன் இந்த விஷயத்தில் ரொம்ப மௌனமாக இருக்கிறாரு, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் இது போன்ற கேள்விகளை எழுப்புறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜக அப்படிங்கிறதே வந்து ஆன்டி இண்டியன்ஸ், தேச விரோத கும்பல். அதனால தான் அவங்க மக்களுடைய எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராகுல் காந்தி கேட்குறாரு அப்படின்னா அவர் மக்களினுடைய குரலாக பிரதிபலிக்கிறார். அவர் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா? அப்போது அவர் கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல், அதாவது இப்போ நீங்களும் நானும் கேட்குறதெல்லாம் வந்து மோடி காதில் விழ. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய குரல். அப்போது அவர் வழியாக நம்மளுடைய கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, பாஜக அரசு பதில் சொல்ல மாட்டேங்குதுன்னா அவங்க கண்டிப்பாக ஆன்டி இண்டியன்ஸ் தான். மக்களினுடைய கேள்விக்கும் மக்களுடைய குரலை மதிக்கலை அப்படின்னாலே தேர் ஆன்டி இண்டியன்ஸ். அப்போது தேச விரோத கும்பல் தான் பாஜக. அதனால தான் ராகுல் காந்தி போன்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ, பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கோ, மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கோ அவங்க பதில் சொல்கிறதே கிடையாது. இப்போது ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு, எத்தனை ரஃபேல் விமானம் வந்து வீழ்த்தப்பட்டது, அது நம்மளுடைய லாஸ் இல்லையா? இதுக்கு பதில் சொன்னால் மோடி என்கின்ற பிம்பம் இருக்கு இல்லையா, அது உடஞ்சி போயிடும், காணாமல் போயிடும். இத்தனை நாள் போலியாக கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு உருவம் இருக்கு இல்லையா, 56 இன்ச்சு, அவர் நினச்சா வெளிநாட்டு போகிற கூட நிறுத்திடுவார் அப்படின்னாலாம் வந்து போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் வந்து உடஞ்சிடும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இத்தனை போர் விமானங்கள் வந்து நம்ம சைடில் லாஸ் அப்படின்னு சொன்னால் முதல்ல எப்படி லாஸ் ஆச்சு? அது முதல்ல யார் அதை தாக்கினா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. பாகிஸ்தான் அரசு தாக்கியதா அல்லது தீவிரவாத குழுக்கள் தாக்கியதாங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக வரும். அப்போது மோடி தலைமையிலான இந்த ஆட்சிங்கிறது எந்த அளவிற்கு நாட்டினுடைய பாதுகாப்பை அலட்சியப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஏற்கனவே இராணுவ வீரர்கள் மேலேயும் அவங்களுக்கு வந்து அவங்க உயிர் மேலேயும் இவங்களுக்கு அக்கறை கிடையாது, நாட்டு மக்கள் மீதும் அக்கறை கிடையாது, நாட்டின் மீதும் அக்கறை கிடையாது. அப்போ பிஜேபி முழுக்க தேச விரோத கும்பல் தாங்க. இதுல எதிரிக்கு சாதகமாயிரும் சொல்றாங்க, இது சொன்னா எதிரிக்கு சாதகமாயிரும், வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எதிரிக்கு சாதகமா ஏங்க, எத்தனை அடிச்சோன்னு எதிரிக்கு தெரியும்ல. இப்போ நீ சொல்றதுனால எதிரிக்கு சாதகம் கிடையாது, நாட்டு மக்கள் கிட்ட இவர் அம்பலப்பட்டு போயிடுவாரு. அப்போது நீங்கள் என்ன சொல்லி ரஃபேல் விமானம் வாங்கினீங்க, என்ன சொல்லி நாட்டை பாதுகாக்கிறோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லி மக்களை வந்து நாங்கள் வந்து அப்படியே இந்த நாட்டையே வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தது தெரிஞ்சு போயிடுங்க. எதிரிக்கு சாதகம்லாம் கிடையாது. ரஃபேல் போர் விமானம் கொள்முதலில் சிக்கல் இருக்குது, ஊழல் இருக்குது, பல முறைகேடுகள் இருக்கும்னு எதிர்க்கட்சிகள் உட்பட இந்த நாடே கேள்வி கேட்ட பொழுது சீல் வச்ச கவரில் போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துட்டு இதை சொன்னால் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இதை சொல்லக்கூடாது அப்படின்னு பிஜேபி அரசு சொன்னதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சு.
நீங்கள் சீல் பட்ட கவரில் போய் சொன்னீங்க ரஃபேல் விமானம் கொள்முதல் ஏன் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினீங்க, இவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ரஃபேலை வந்து குறைச்சிருக்கிறீங்களே விமானங்கள் அப்படின்னு கேட்கும்போது இது நாட்டினுடைய பாதுகாப்பு பதில் சொல்ல முடியாது. சரி இப்போ எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது, எதிரிக்கு சாதகமாயிடும். அப்போது இவர்கள் ஒவ்வொரு கேள்வியையும் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் இவர்கள் இந்தியாவிற்கு மிக பெரும் துரோகத்தை இந்த பிஜேபி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கக்கூடாது, உணர்ந்துடக்கூடாதுங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இவங்க இன்னுமே அமைதியாக இருக்கார். எவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்கோம். ராகுல் காந்தியும் கேட்குறாரு, ஏன் முன்கூட்டியே நீ போய் சொன்ன பாகிஸ்தான்? அது விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. ஆரம்ப கட்டத்தில் தொடங்குவதற்கு முன்புல நாங்கள் சொல்லலை, ஸ்டார்ட் ஆகி ஆரம்ப கட்டத்தில் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போய் இந்த பட்டன் அமைக்கினா குண்டு விழுந்துருங்கும் போது அப்போ பாகிஸ்தான் அரசுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? எப்போ சொன்னாங்க? முதல்ல சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? தேவையே இல்லையேங்க. எனக்கு புரியல, எதுக்கு பாகிஸ்தான் அரசுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க? பாகிஸ்தானோட சண்டை இல்லை, தீவிரவாதிகள் தான் அழிக்க போகிறோம். பாகிஸ்தானோட கூட சண்டை கிடையாது, அந்த கவர்மெண்ட்டோட சண்டை கிடையாது. தீவிரவாத கும்பல் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க. ஏன்டா தீவிரவாதி கும்பல் மேலே தாக்குதல் நடத்தினு பாகிஸ்தான் அரசு அப்போ வந்து கேள்வி கேட்டுச்சுன்னா நீ யோசிக்கலாம், நிஜமாலுமே இவங்க தான் ஆப்ரேட் பண்ண. நீ ஏன் இதை சொல்கிற? இதை சொல்ல வேண்டிய தேவை எங்கே இருக்குது? அப்போது பிஜேபி இந்துத்துவ கும்பல் அப்படிங்கிற போர்வையில் நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு உளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம், ஜோதி மல்கோத்ராங்கிறவங்க பிஜேபி ஆதரவாளர் தான், இந்துத்துவவாதி தான். அவங்க இப்போது பாகிஸ்தானுக்கு உளவு சொல்லி மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது பாஜக அரசே தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் அரசுக்கு முன்கூட்டியே சொல்லுது. இதில் இன்னொன்று என்ன சொல்லுது? பாகிஸ்தான் அரசு தான் தீவிரவாதிகளை ஊக்குவிக்குது அப்படின்னா இந்த பிஜேபி அரசு தானே அங்கே சொல்லுது. பாகிஸ்தான் தான் தீவிரவாத கும்பலே உருவாக்குது, அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்க தான் இந்தியாவுக்குள்ளே கலவரம் பண்ணணும், இந்தியாவினுடைய நிம்மதியை கெடுக்கணும், பாதுகாப்பை கெடுக்கணும்னு அனுப்புகிறாங்கன்னு நீங்களே சொல்லிவிட்டு இப்போ நீங்களே எதுக்கு பாகிஸ்தான் கிட்ட சொல்கிறீங்க? இப்போ இந்த கேள்வி வருது இல்லை? பாகிஸ்தானை இவ்வளோ நாள் நீங்கள் எதிரியாக காமிச்சது அப்படிங்கிறது வந்து பொய்யா? பாகிஸ்தான் அரசு தான் தீவிரவாதத்தை பண்ணுது, பாகிஸ்தான் அரசு தான் நம்மளுக்கு வந்து எதிரி நாடு, நம்மளை வந்து அவங்க தான் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னெல்லாம் நீங்கள் சொன்னது பொய்யாயிடுதுங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் மோடி சொல்கிறார்ல, பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏங்க அந்த அளவிற்கு, அதாவது நாங்கள் வந்து ஒன்று, நீ ஏன் பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே சொன்னேங்கிற பதிலை சொல்லணும். நீ கொடுத்த பேட்டியில், ஜெய்சங்கர் அமைச்சர் கொடுத்த பேட்டியில் தான் வந்து நம்ம சொல்கிறோம் நீ தான் முன்கூட்டியே சொன்ன. ஏன் சொன்னேன்? அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க சங்கிங்க, என்ன உருட்டுறாங்க? அவர் அப்படி சொல்லலை, ஏன் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன்? பாகிஸ்தான் தான் எதிரி என்றால், பாகிஸ்தான் தான் தீவிரவாத குழுக்களை ஊக்குவிக்கிறது என்றால், ஜெய்சங்கர் அப்படி சொல்லலை, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஏன் சங்கிகள் வந்து உருட்டணும்னு கேட்குறேன். பிஜேபி அரசு இதுக்கு பதிலே சொல்லுங்க, சங்கிங்க தான் உருட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எது சரி? பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடா இல்லையா? பாகிஸ்தான் தான் தீவிரவாத குழுக்களை உருவாக்கி ஆதரிக்குதா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஜெய்சங்கர் நாங்கள் முன்னாடியே சொன்னோன்னு சொன்னதை அவர் அப்படி சொல்லலை அப்படின்னு நீங்கள் உருட்டுறீங்கன்னா இது எது உண்மை? எதற்காக அந்த தயக்கம்னு பார்க்குறீங்க? அதாவது அமெரிக்கா எப்படி போரா நிப்பாட்டலான்னு கேள்வி கேட்குறாங்க, அதற்கும் பதில் இல்லை. ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. இல்லை, இதில் வெளிப்படையாக சொல்கிறதுல என்ன தயக்கம் இருக்கும்னு பார்த்து இல்லைங்க. அதாவது ஏன் பிஜேபி கும்பலால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பிஜேபி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பலே ஆன்டி இண்டியன்ஸ், துரோகிகள், இந்த நிலத்தினுடைய துரோகிகள், இந்த நாட்டினுடைய துரோகிகள். அதாவது சொந்த நாட்டை பசிப்பட்டினி குறியீட்டில் பின்தங்கிய நிலையில் வைத்திருக்கக்கூடிய பிஜேபி நாட்டுக்கு எதிரானதா, தேச துரோகியா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். சொந்த நாட்டை பசிப்பட்டினியில் தள்ளிட்டு இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை அழித்து, இந்திய நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை அழித்து, இந்திய நாட்டில் கருத்து சுதந்திரத்தை அழித்து, இந்திய நாட்டில் மதக்கலவரம் உருவாக்கி, இந்திய நாட்டில் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தி, இந்த நாட்டில் அமைதியே இல்லாமல் ஒருவருக்கொருவர் அடித்துக்கிட்டோம், இந்த நாட்டினுடைய இந்தியா நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பலை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி தேச துரோக கும்பலா இல்லையா? சொந்த நாட்டிலேயே குண்டு வெடிக்கின்ற பிரக்யா தாக்கூரை, அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு வரப்போகுது, அந்த அம்மாவை கட்சியில் உறுப்பினர் பதவி கொடுத்து அழகு பார்த்து பிஜேபி தேச துரோக கும்பலா இல்லையா? ஆர்எஸ்எஸ் குண்டு வைக்க பயிற்சி கொடுக்குது, இந்த நாட்டில் கலவரம் பண்ணுறதுக்கான பயிற்சியை கொடுக்குது, கத்தி கம்படா எல்லாத்தையும் கொடுத்து, துப்பாக்கியெல்லாம் கொடுத்து, வெடிகுண்டெல்லாம் கொடுத்து, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் மீதே வெடிக்க செய்கிறது. அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அப்படிங்கிறதே தேச துரோக கும்பல், ஆன்டி இண்டியன்னு சொல்கிறேன். இப்போது இவர்கள்
ஒரு மதத்தை ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்காக இன்னொரு மதத்தை எதிரியாக காமிச்சு ஓட்டை அறுவடை பண்ணி இங்கேயே அதிகாரத்திற்கு வந்து இந்த நாட்டை உள்ளிருந்தே சீரழிக்கிறார்கள். அப்போது இவங்க எப்படி இந்த நாட்டு மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவார்கள்? நீ இந்த நாட்டின் மீது அக்கறை இருந்தால் எப்படிங்க பாகிஸ்தான் அரசு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன்ஸ் நடத்த போகிறோம்னு நீ சொல்லுவேன்? அதுக்கு கேள்வி கேட்டாலே நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறனா அப்போ நீ எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்ச்சியோட சதித்திட்டத்தோட இந்த நாட்டில் அதிகாரத்தை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கேன்னு நான் கேட்குறேன். இல்லை, இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னக்கூட்டியே அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டினாங்கல்ல, அதில் இது குறித்து விவாதிக்காமல் வந்திருப்பாங்க. இப்போவும் அனைத்து கட்சி கூட்டத்தை ராகுல் காந்தி கூட்ட சொல்கிறாரு. நாடாளுமன்றத்தில் இது குறித்து ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செக்ஷன் கேட்குறாரு. இவங்க செய்ய மாட்டாங்க. இப்போது இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தோனையே ஆல் பார்ட்டி எம்பிஸோட மீட்டிங் வைத்த பொழுது கூட பிஜேபி அரசு என்ன சொல்லிச்சுன்னா பொய் சொல்லியிருக்கு. அவங்க வந்து இந்த பகல்காம் தாக்குதலுக்கு இப்போ பார்டர் செக்யூரிட்டியில் அலட்சியம்தான் காரணங்கிறத உள்ளே சொன்னாங்க, வெளில வந்து சொல்லலை. ஏன்னா அங்கே எஸ்கேப்பாக ஆக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அமித்ஷா என்ன சொன்னார், ஆமாம் பிஜேபி அரசினுடைய அலட்சியத்தினால்தான் இந்த டூரிஸ்ட்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பார்டர் செக்யூரிட்டியில் லேப்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் பிஜேபி அரசு ஒத்துக்குச்சு. அதை ஏன் நீங்கள் இந்த நாட்டு மக்கள்கிட்ட வந்து சொல்லி பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கல? அங்கேயே இவங்க போய் சொன்னாங்க, என்ன பகல்காமுங்கிறது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் திறக்கும், அந்த டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் திறந்து விட்டுட்டாங்கன்னு போய் சொன்னாங்க. இது உலகம் முழுக்க தெரிஞ்சது. அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? பிஜேபி அரசு நாட்டினுடைய பாதுகாப்பில் கோட்டை விட்டதுக்கு இந்த நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? இராணுவ வீரர்களோட உயர் பலிக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? இப்படி பொய் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? இராணுவ வீரரை பிஜேபியினுடைய நிர்வாகிகளை இப்போ வந்து அவமதிச்சிருக்கிறாங்களே, இழிவாக பேசியிருக்காங்களே, தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக உண்டு போட்டோம்னு சொல்லிட்டு இராணுவ வீரரே தீவிரவாதிகளோட ஒப்பிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்களே, இதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? பிஜேபியினுடைய எம்பி நாடாளுமன்றத்திலேயே சக எம்பியை மதத்தின் அடிப்படையில் வந்து ரொம்ப இழிவாக கொச்சப்படுத்தி பேசினாங்களே, அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? இந்த நாட்டினுடைய அமைதியையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைச்சிருக்கிறாங்களே, அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்களா? பிரதமர் மோடி ஒரு மதத்திற்கு எதிராகவே வெறுப்பு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பல கூட்டங்களில் பேசினாரே, அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? அப்போ இவங்க தொடர்ந்து இப்படி செய்யறதுக்கு காரணம் நாட்டில் இருந்து கொண்டே இந்த நாட்டை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோசமான சதித்திட்டத்தோடு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியே இந்த நிலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுடைய ஆரிய சித்தாந்தம் தான். அப்போ முழுக்க முழுக்க ஆன்டி இண்டியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். மக்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, எதுக்கும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. பாசிட்டிவ்க்கு மட்டும் 56 இன்ச்சு நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்களே, ஏங்க இப்போது இதுக்கு வந்து பிரதமர் மோடிக்கு வந்து மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கட் அவுட் வைக்கிறீங்களே, வெக்கமாக இல்லை பிஜேபி சங்கி கும்பலுக்கு? அசிங்கமாக இல்லை? அப்போது புல்வாமாலையும் பகல்காம்லேயும் உயிரிழந்த மக்களுக்கு யார் பொறுப்பு? அந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்றுப்பது? அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா? உண்மையான தலைமை பண்புன்னு ஒருத்தனுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் நடக்கக்கூடிய தோல்விகளுக்கு பொறுப்பேற்றுப்பான், வெற்றியை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். ஆனால் அசிங்கமே இல்லையா? அவங்களுக்குலாம் கூச்சமே இருக்காது. ஒரு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிலிட்ரி ட்ரெஸ் மோடிக்கு மாட்டி பெருமை தேடிக்கிறீங்க. நடந்த உயிர் பலிக்கெல்லாம் யார் மன்னிப்பு கேட்பது? அப்போது இவங்க பாருங்கள், பாகிஸ்தானை வந்து கேள்வி கேட்குறது கிடையாது, பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிடுறாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உன்னை கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிற, எது சொன்னாலும் சீல்டு கவரில் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குற, அவங்களும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அதை மீறியும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கும்போது ஒரு அரசு சொல்ல கடமைப்பட்டது. அது எப்படி நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம்? அப்போ இவர்கள் முழுக்க முழுக்க ஆன்டி இண்டியன்ஸுங்க, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் உண்டு. அதை தான் சொல்லுறேன், உள்நாட்டில் இவர்கள் எத்தனை கலவரங்களையும் எத்தனை சிக்கல்களையும் உருவாக்கி எங்கேயாவது பிஜேபி அரசு வந்ததுலேருந்து இந்த நாட்டில் நிம்மதி இருக்கா? மணிப்பூர் ஒன் ஆஃப் த ஸ்டேட்டு, அதுலேயும் பிஜேபி தான் ஆளுது, நடுவுலையும் பிஜேபி தான் ஆளுது. அந்த மாநிலத்தில் மக்கள் அவ்வளோ கலவரத்தில் அவ்வளோ பேர் சாகும் பொழுது, அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சித்திரவதையெல்லாம் பெண்களுக்கு நடக்கும்போது இதை இந்த இந்தியாவிலிருந்து மறைத்த கும்பலுங்க பிஜேபி அரசு. பிரதமர் நரேந்திர மோடியை மணிப்பூர் விஷயத்தை பற்றி பேசுங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடாத குறையாக கூப்பிட்டு கூட அந்த மனுஷன் பேசலாங்க. செகண்ட்ஸு இவ்வளோ தான் பேசினார். அப்போது இவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு உண்மையாகவே இந்த இந்திய நாட்டின் மீது அக்கறை இருக்குதா, மதிப்பு இருக்குதா, மரியாதை இருக்குதா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் எண்ணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. இந்த நாட்டினுடைய துரோகிகள் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அதனால தான் ராகுல் காந்தி கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்கிறதில்ல, மக்கள் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்கிறது கிடையாது. இப்போ கேட்குறோம்ல, ஜெய்சங்கர்கிட்ட கேட்குறோம்ல, ஏன் முன்கூட்டியே சொன்னீங்க, பதில் சொல்கிறது கிடையாது. எத்தனை வந்து நம்மக்கிட்ட லாஸ் நடந்துச்சு. இப்போ ஒரு இராணுவ அதிகாரியே பேட்டி கொடுக்கும்போது கேட்குறாங்க பத்திரிகையாளர், நம்ம சைடில் இழப்பு இருந்துச்சா அப்படிங்கும்போது அதுக்கு அவர் என்ன சொன்னார்,
ஆமாம் போருன்னு நடந்தால் 2 சைட்லேயும் இழப்பு இருக்க தான் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போது போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது? பாகிஸ்தான் அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நடந்துச்சா? இந்திய அரசுக்கும் தீவிரவாத கும்பலுக்கும் நடந்துச்சு. இந்திய அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும்னா பாகிஸ்தான் அரசுக்கு முன்னாடியே ஏன் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? ஆப்ரேஷன் சிந்து பண்ண போகிறோன்னு ஏன் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? இப்போது இராணுவ அதிகாரியின் கூற்றுப்படி ஏதோ ஒரு இழப்பு இந்திய நாட்டுக்கு நடந்திருக்கு. அது தீவிரவாத கும்பலால் நடந்துச்சா பாகிஸ்தான் மிலிட்ரியால் நடந்துச்சா? இந்த பதில் சொல்லிட்டா இந்த பதிலில் எது வந்தாலும் மோடியினுடைய ஏற்கனவே விரிசல் விட்ட பிம்பம் சிக்குநூறாக உடஞ்சிடும். சொல்லுங்கள் சார். இழப்பு நடந்திருக்குல்ல இந்திய அரசுக்கு, இராணுவ அதிகாரி சொல்கிறாரு, டீட்டெயிலாக சொல்ல மாட்டார். சரி ஓகே, அதில் எப்போதுமே எல்லாரும் சொல்வது போருன்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொல்லப்படுவது உண்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மைன்னு யாருக்குமே தெரிய வராது. சரி, இராணுவ அதிகாரியின் கூற்றுப்படி ஏதோ ஒரு இழப்பு நடந்திருக்கு. அது தீவிரவாத கும்பலாக நடந்துச்சா பாகிஸ்தான் அரசால் நடந்துச்சு? இப்போ இதை சொல்லணும். ஏன்னா நீ பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க, நீ ஆப்ரேஷன் சிந்துவை 12 நாள் கழிச்சு தான் பண்ணுற, பாகிஸ்தான் அரசுக்கும் சொல்லிட்டு போகிற அப்படின்னு சொல்கிற. அது வரைக்கும் அவங்க தீவிரவாத கும்பல் குத்து வச்சு உட்காந்துட்டு இருப்பானா கேம்பில்? தீவிரவாத கும்பலை உருவாக்கி வளர்க்குறவங்ககிட்டே நீ சொல்லிட்டு போனா அவன் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க? அந்த குழுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த குழுக்கு தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவன் தப்பிச்சு போயிருக்க மாட்டான். அப்போது உண்மையாகவே ஏன் இழப்பு ஏற்பட்டதாங்கிற கேள்விக்கு பிஜேபி அரசு, மோடி அரசு பதில் சொல்ல மாட்டேங்குதுன்னா, இழப்பு ஏற்பட்டிருக்குல்ல, யாரால இழப்பு ஏற்பட்டுச்சு? அப்புறம் நீ ஏன்டா சொன்ன? எதிரி நாட்டுக்கே நீ போய் தகவல் சொல்கிறனா நீ யாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுதான் சொல்கிறோம். இந்துத்துவ கும்பலில், பிஜேபி ஆதரவாளர்களாக சுத்தின கும்பலில் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்களே பாகிஸ்தானுக்கு உளவு சொல்லி பிடிபட்டிருக்கிறார்கள் சார். நான் இருக்கிற ஆதாரங்களை வச்சு தான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, ஆன்டி இண்டியன்ஸ். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த சோஃபியா குரேஷி அவங்கள் மீது பாகிஸ்தானின் சகோதரி, அவங்கள வச்சே பாகிஸ்தானுடைய கண்ணை குத்திடுன்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் விஜய் ஷா பேசியிருந்தார். பலமுறை மன்னிப்பு கேட்டார், வீடியோலாம் வெளியிட்டார். ஒரு முறை இல்லை 10 முறை கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கலன்னு சொன்னார். ஆனால் உச்சநீதிமன்றம் இப்படிலாம் மன்னிப்பு ஏற்றுக்க முடியாது, உங்கள் மன்னிப்பில் உண்மை இல்லை, நீங்கள் பேசுகிறதே நாட்டுக்கு விரோதமாக இருக்குது, நாட்டு நலனுக்கு எதிராக இருக்குது, நான் வழக்கத்தோடு பேசணும்னு சொல்லி அதை நிராகரிக்கிறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு சொல்கிறாங்க. வெளிமாநில டிஜிபி போட்டு அந்த வழக்கை விசாரிங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவினுடைய அதிகாரி விஜய் ஷாக்கு இப்படி இராணுவ அதிகாரி இந்திய நாட்டிற்காக, இந்திய பாதுகாப்பிற்காக தன் உயிரையே அதாவது துச்சமென மதிச்சு இராணுவ வீரர்கள் இருக்காங்க, அவர்களை அவருடைய மதத்தின் காரணமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவர், பொறுப்பாளர் ஒருவர் கொச்சைப்படுத்துகிறாரு, இழிவுபடுத்துகிறாருன்னா இந்த எண்ணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அதான் சொல்ல, பிஜேபியினுடைய எம்பி நாடாளுமன்றத்திலேயே வேற ஒரு எம்பி மதத்தின் அடிப்படையின் காரணமாக அவரை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினார். பிஜேபிக்காரர்கள் தொடர்ந்து எம்பியாக இருந்தால் கூட மதத்தின் அடிப்படையில் இழிவுபடுத்தி பேசினது தான் இந்த விஜய் ஷா இராணுவ அதிகாரியை மதத்தின் அடிப்படையில் கொச்சைப்படுத்தி பேச காரணம். ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது 110 இடங்களுக்கு மேலே ஒரு மதத்தை சார்ந்தவர்களை ரொம்ப இழிவாக, திருடர்களாக, அயோக்கியர்களாக, இழிவானவர்களாக, கொள்ளைக்காரர்களாக, கொலைகாரர்களாக சித்திரப்படுத்தி பேசினார் தெரியுமா? ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்துக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே மதத்தின் அடிப்படையில் துண்டாடி பேசணுங்கிற ஒரு வெறுப்பு சிந்தனை பிரதமர் மோடி கிட்ட இருக்குல்ல, அதுதான் இன்று இன்னொரு பிஜேபி விஜய் ஷா இராணுவ வீரருக்கு எதிராகவே இழிவாக பேசணுங்கிற சிந்தனைக்கு காரணம். காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரிஸ்னு தொடர்ந்து ஒரு மதத்தை இழிவுபடுத்தணும், விரோதிகளாக காட்டணும், அதன் மூலயமாக இன்னொரு மதத்திற்கிட்ட ஓட்டு அறுவடை பண்ணணும், ஓட்டு பொறுக்கணுங்கிற ஒரு கீழ்த்தரமான சிந்தனையோட அந்த படம் எடுத்த போது பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த படத்தை தூக்கி பிடிச்சி பார்த்து ப்ரமோட் பண்ணாங்க தெரியுமா? அந்த ஒரு கேவலமான சிந்தனை தான் இந்த பிஜேபியினுடைய விஜய் ஷா இந்திய இராணுவ வீரருக்கு எதிராக பேசின பேச்சுக்கு காரணம். பெண்கள் பர்டிகுலராக அந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் ரேப் பண்ணி கொல்லலாம்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்துத்துவ கும்பல். அந்த ஒரு குரூர சிந்தனை தான் இன்றைக்கி பிஜேபி விஜய் ஷாவினுடைய இந்திய இராணுவ வீரருக்கு எதிரான பேசின பேச்சு. புல்வாமா அட்டாக்ல இராணுவ வீரர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு கேட்டபொழுது ஹெலிகாப்டர் கொடுக்காம பிஜேபி அரசு அலட்சியம் செய்து அதன் மூலயமாக இந்திய இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இல்லையா? அந்த இராணுவ வீரர்களின் பிணத்தை காமிச்சு ஓட்டு அறுவடை பண்ண சிந்தனை இருக்குல்ல, அந்த பிணம் தின்னும் அரசியல் இருக்கு இல்லையா பிஜேபியினுடையது, அப்படி ஒரு கீழ்த்தரமான சிந்தனை தான் இந்த விஜய் ஷாவினுடைய பேச்சு. தொடர்ந்து இந்துத்துவ கும்பல் ஒரு சின்ன குழந்தை
அந்த மதத்தைச் சேர்ந்த குழந்தைங்கிறதுக்காகவே ஒரு வாரம் அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணி கொல்லக்கூடிய ஒரு மிக கொடூரமான கொலைகார கும்பலாக இந்துத்துவ கும்பல் இருக்குது. அந்த கொலைகாரர்களுக்கு ஆதரவாக பிஜேபியினுடைய 2 எம்பி அன்னைக்கு போய் காஷ்மீரில் போராடினாங்க தெரியுமா? கொலைகாரர்களுக்கு ஆதரவாக சிறுமியை ரேப் பண்ணி கொன்ன அந்த கொடூரர்களுக்கு ஆதரவாக பிஜேபிக்காரங்க போய் நின்னாங்க தெரியுமா? அந்த கொடூர சிந்தனை தான் விஜய் ஷாவினுடைய பேச்சுக்கு வேர் விதை. இப்படி தொடர்ந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை, இப்போ ஆர்எஸ்எஸ்ல ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுக்கும். எதுக்கு அந்த ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ்காரரே சிபிஐ கோர்ட்டில் போய் அஃபிடவிட் சப்மிட் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் ஆயுத பயிற்சி கொடுக்குது. எதுக்கு? இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் மதத்தை எதிரிகளாக காமிச்சு அவர்களை கொல்லணும். அவர்களை கொல்வதன் மூலமாக இந்து அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மை மதத்துக்கிட்ட ஓட்டை வாங்கி அதிகாரத்திற்கு வரணும். அதிகாரத்துக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்களாம்? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிச்சிட்டு இவர்களுடைய ஆரிய சனாதன மனுஸ்மிருதியை எடுத்துகிட்டு அரசியலமைப்பு சட்டமாக வைக்கணும்னு ஒரு மோசமான குரூரமான ஒரு சிந்தனை இருக்குது தெரியுமா? அதனுடைய மூலம் தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறது. இப்போ நீதிமன்றம் இவர் பேசினதை நான் ஏற்றுக்க மாட்டேன், உன்னோட மன்னிப்பை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறத நான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டு பல கூட்டங்களுக்கு போய் ஒரு மதத்தை விரோதமாக, தீவிரவாதிகளாக, வன்முறையாளர்களாக பேசியிருக்கிறாரே, அதற்கு உச்சநீதிமன்றம் எப்போ நடவடிக்கை எடுக்கும்? யார் நடவடிக்கை எடுக்கும்? ஏன் அதை நீங்கள் கவனிக்கல? ஒரு அமைப்பு, ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற அமைப்பே ஒரு மதத்தைச் சேர்ந்த மக்களை விரோதிகளாக காட்டுது, அதன் மூலியமாக பிழைப்பு நடத்துது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கணும்ல. தொடர்ந்து ஒரு மதத்தை நீங்கள் வன்முறையாராக காமிச்சு அவங்க வீடை போய் இடிக்கிறது, அவங்க ரோட்டில் போனாலே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கொல்றது, அவங்க உணவு தட்டை மோந்து பார்த்து அவங்கள கொல்றது, அவன் யார் கூடயாவது பேசிகிட்டு இருந்தா கூட லவ்னு நினச்சிட்டு அவனை அடித்து கொல்றது அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கே. இதுக்கு உச்சநீதிமன்றம் எப்போ கேள்வி கேட்கும், எப்போ நடவடிக்கை எடுக்கும்? விஜய் ஷா அப்படிங்கிறவர் அந்த கொள்கையை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பல கோடி மக்களில் ஒரு ஆள். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸில் விஜய் ஷா மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் ஷான்னு ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டா போதுமா? இந்த ஒரு சித்தாந்தத்தை கட்டி காப்பாற்றுகின்ற உருவாக்கிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பண்ணுறது? ஒரு விஜய் ஷா போனார்னா இன்னொரு விஜய் ஷா வருவாருங்க. அப்போ இது மூலமாக இருக்கக்கூடிய கருத்து அதை அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பல கிளை அமைப்புகள் இருக்குது, அது மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உண்மை, ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்படி தான் நடக்குது, இப்படி தான் அரசியல் பிழைப்பு நடத்துது, இப்படி தான் ஓட்டு பொறுக்குதுங்கிறதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவங்க எல்லாரும் அந்த பேச்சை பகிரங்கமாகவே பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. தேவையில்லாததுக்கெல்லாம் நீதிபதிகள் சூமோட்டாவாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல, இதை நினைக்கும் போது எனக்கு பதறுது இப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய நீதிபதிகள் நாட்டினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருந்துக்கிட்டு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசியிருக்கிறாங்களே. அதுக்கு இன்னைக்கு அமித்ஷா பேசினதுக்கு மூல காரணம் அங்கே இருக்குதே. அதை நிறுத்தலைன்னா இந்த வெறுப்பு பேச்சுங்கிறது தொடர்ந்து வருமே. அப்போ அதுக்கு யார் நடவடிக்கை எடுக்குது? உச்சநீதிமன்றத்தில் எந்த நீதிபதிகள் இப்போ இதுக்கு சூமோட்டமாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? ஆதாரங்களோடு இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி இப்படி விஜய் ஷா, அதாவது நீங்கள் சொல்கிற விஜய் ஷா மட்டும் பேசலைங்க, பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு. இப்போ அதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கிறது? இதை ஏற்றுக்கலை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வெறும் அதாவது அம்பு வில்லு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மெயினில் இருக்குது. அதுக்கு யார் இதை பொறுப்பெடுத்து, அதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது தான் கேள்வி. இதை வச்சு பேசிக்கலாம். அப்படி இது எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயங்க. இராணுவ வீரர்களே நம்ம சொல்கிறது அது எப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. அடுத்த செகண்ட் அவங்க லைஃப் இல்லை அப்படிங்கிற இராணுவ வீரர்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இமேஜ் இல்லையா? இவங்க இராணுவ வீரர்கள் அப்படின்னு அவர்களையே இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கும்பொழுது ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தையினுடைய உயிர்கள்லாம் இவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மலிவானதாக இருக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் மூல காரணமாக இருக்கிற அமைப்பை ஒழிக்காத வரையில் பல விஜய் ஷாக்கள் கொண்டு தான் இருப்பார்கள். நன்றி தோழர், நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.